கிட்டத்தட்ட 25 ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழகத்தை விட்டு வெளியே போயிருக்கு. குறிப்பா இங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல ஹிண்டே ஹெச்டி வந்து மேசகான் டாக்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து இங்க அமைக்க இருந்த கப்பல் கட்டுமான பணித்தளம் வந்து இப்போ வந்து அவங்க காக்கிநாடாவுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் அதை விட முக்கியமா வந்து முதல்வர் இதுல வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளாக அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து திமுக அரசாங்கத்துல அதுக்கு எம்ஓயு போடப்பட்டது. ஆனா வர்ற செய்திகள் எல்லாமே சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அதை முழுவதும் வந்து ஆந்திராவுக்கு கொண்டு போறாங்க. இது வந்து மிகவும் வருந்த தகுந்த ஒரு விஷயம். இதுல வந்து முதல்வரே தலையிடும். சும்மா நீங்க வந்து ஒரு கீர்த்தனா அம்மாவை வந்து சவுத் கொரியாவுக்கு அனுப்பின ஒரு நாளின் சொல்றதுலாம் வந்துடக்கூடிய விஷயம் இல்ல. இது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய, ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஷிப் பில்டிங் தூத்துக்குடியில வரல, கப்பல் கட்டுமான தொழில் தூத்துக்குடிக்கு வரல. அது வந்து அங்க கொண்டு வந்தே ஆக வேண்டும். வின்ஃபாஸ்ட் வந்திருக்கு. வின்ஃபாஸ்ட் வந்ததுனால ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. இந்த சிப்காட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிப்காட்ல இன்னும் வந்து 100 நிறுவனங்கள் வர முடியும். அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல எல்லாம் கவனம் செலுத்தும். தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு நாள் கொரியா போனேன், அவங்க எல்லாரும் கைதூக்கி வந்து செல்ஃபி எடுத்தேன்றதுல வந்து நிறுவனங்கள் வரப்போறது இல்லை. நீங்க புக் பண்ண வேண்டிய இடம் வந்து டெல்லி. ஏன்னா டெல்லியில வந்து இந்த நிறுவனத்துக்கு குறிப்பா வந்து இப்ப டெல்லி பிரதிநிதி போட்டிருக்காங்க. அவருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. ஆனா அந்த விஷயங்களை உள்வாங்கி சென்றால் தான் இப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கு இந்த சிப்காட் பார்த்தீங்கன்னா. இது உருவாக்கப்பட்ட பொழுது இந்த இடத்துல வந்து குறைந்தது 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும்ன்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறோம். நல்ல நிறுவனங்கள் வந்திருக்கு. டாடா சோலார், விக்ரம் சோலார், இங்க வந்து பல நிறுவனங்கள் வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாமே வந்து தங்கள் உற்பத்தி திறனில் ஈவன் 20 விழுக்காடு கூட நீங்க செயல்பாட்டில் இல்லை. அது ஏன்னா அரசாங்கம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட் வந்து முதல்வர் தளத்துல இருந்து வரணும். அதனால என்னுடைய ஒரே கருத்து, இப்ப பல்லாண்டுகளாக 10 ஆண்டுகளாக புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தமிழரும் இந்த இடத்துல கொண்டு வந்த தொழிற்கட்டமைப்புகள் சீரழியாமல் பார்த்துக்க வேண்டிய இந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதற்கு வந்து முதல்வரே வந்து இருந்தாங்க இது செய்ய முடியும். நீங்க வந்து ஒரு யங் அமைச்சரை வந்து ஒரு நாள் வந்து கொரியா போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுனால நடந்துட போறது இல்லை. பெரிய அளவுல தாக்கம் வந்து டெல்லியில நீங்க என்ன செய்றீங்களோ அதை பொறுத்தாரு. குறிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுடைய உயிர்நாடியா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஹிண்டே ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் கட்டு தளம். அதை நம்பித்தான் வந்து வின்ஃபாஸ்ட் வந்திருக்காங்க. வின்ஃபாஸ்ட் இங்க வந்து உருவாக்கி இருக்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இன்னும் பெரிய அளவுல நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கெல்லாம் வந்து இந்த புரிதல் வந்து அவங்க காட்டணும். பழையவங்க செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்ற எண்ணத்தோட அவங்க வரக்கூடாது. இவ்வளவு 10 வருஷம் வந்து இந்த தொழில் கட்டமைப்புகள் அம்மா உருவாக்கி, ஏன்னா ஹிண்டையை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஹிண்டையோட ஹெச்டின்ற நிறுவனம் அவங்களுடைய துணை நிறுவனம். அந்த நிறுவனத்தை கொண்டு வரணும்னா முன்னாள் இருந்தவங்க செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்ற எண்ணத்தோட போகாம நீங்க வந்து ரீல்ஸ் போட்டாலே வந்து தொழில்கள் வந்துருன்ற மாதிரி தவறுகள்லாம் மனசுல வச்சுக்கிடாம முதல்வர் முயற்சி எடுத்து வரணும். 50 நாள்ல எனக்கு தெரிஞ்சு முதல்வர் தொழில்துறையை சேர்ந்த பலரை சந்திக்கிறார். ஆனா வந்து அவர் என்ன முன்னுரிமை கொடுக்கணும்னா, எப்படி ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் முதல்ல போட்டோமோ எப்படி வாங்க எப்படி வந்து குளோபல் உலக முதலீட்டாளர் முதல் மாநாடு நாங்க நடத்தோம். அதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்துல திமுக அரசாங்கம் அதை டைல்யூட் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து ஒரே இடத்துல எல்லாரையும் திரட்ட வேண்டியது இல்லை, நாங்க அப்பப்போ எம்ஓஏ போட்டுருவோம்னு சொன்னாங்க. அந்த பாலிசியை மாற்றணும். இவங்க வந்து தொழில்துறையில எல்லா நிறுவனங்களும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 20 நிறுவனங்களாவது எம்ஓஏ போட்டு, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபண்டு கமிட் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு முன்னுரிமை இருக்கும். அதுல முதல்ல கொடுக்க வேண்டியது ஹிண்டே ஹெச்டி. அடுத்து கொடுக்க வேண்டியது இந்த இடங்கள்லயே வந்து இந்த சிப்காட்ல கங்கை கொண்டான் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த சிப்காட்டாக உருவாகுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கு. பல நிறுவனங்கள் டாடா முதற்கொண்டு விக்ரம் சோலார் வரைக்கும் இங்க வந்துட்டாங்க. ஆனா இதுல வந்து அரசாங்கம் எந்த முயற்சி எடுக்காம இருக்கிறார்கள், அதை வந்து அவங்க செயல்படுத்தும். ஒரே ஒரு இது அவருக்கு சொல்ல வேண்டியது, பழைய செஞ்செல்லாம் தப்பு, நம்ம வந்து எல்லாத்தையுமே ரீல்ஸ் மூலம் கொண்டு வரலாம். அந்த சிந்தனையை மாற்றிட்டு முதல்வர் வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து இப்ப தமிழ்நாட்டில் 56 சிப்காட் தொழிற்சாலைகள்
தொழிற்பேட்டைகள் இருக்குன்னா ஒவ்வொன்றிலையும் எந்த நிறுவனங்கள் வந்திருக்கு, அந்த நிறுவனங்களுக்கு என்ன வேணும், அந்த வேலைகளை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களே எக்ஸ்பான்ஷன்ல இன்னொரு 2 லட்சம் 3 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கிடுவாங்க. அது அவர் செய்ய வேண்டிய முதற் கடமை என்று நான் சொல்லுவேன். அது முதல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். சரி, அவங்க மேனிபெஸ்டோ சொன்ன ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, தமிழர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு மேனிபெஸ்டோல. இதுக்கு காசு பணமோ பெருசா தேவையில்லை. அந்த எண்ணம் தான் வேணும். 50 நாள் ஆச்சு, நீங்க அறிவிச்சுட்டு போயிடலாம். அறிவிச்சுட்டு போனீங்கன்னா இங்க இருக்கிற நிறுவனங்களே இன்னைக்கு மொத்தம் ஒரு 10,000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 80% இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் நீங்க அறிவிச்சீங்கன்னா 100% தமிழர் வைக்கலாம். என்ன போச்சு? சரி, இந்த மாதிரி சிறிய விஷயங்கள், பணம் செலவில்லாத விஷயங்களை அவருடைய மேனிபெஸ்டோல அவர் மறுபடியும் பார்த்து அதை செயல்பாட்டு கொண்டு வந்தா கண்டிப்பா நீங்க சொல்ற தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது அதிகமா கிடைக்கும் நான் நம்புறேன். அதோட முக்கியமான விஷயம், இப்ப பாலன் பீட்டர் அந்த நிறுவனத்துல 16 பெண்கள் இறந்திருக்கிறாங்க. அதுல அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். ஏன் செக்கவங்களா ஒரிசால இருந்து வர்ற 16 வயதுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் இதுல முதல்வர் இதுல அக்கறை எடுக்கும். ஏன் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளவு பெண்கள் வந்தாங்க, ஏன் அமோனியா பிளான்ட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க படுக்க வச்சாங்க, இதெல்லாம் எளிதாக செய்யக்கூடிய வேலை. ஆனா அவங்க அந்த துறையை நீங்க யார் கையில கொடுத்துருக்கீங்க? நீங்க அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரும் தெரியாது. கஞ்சா கேஸ்ல அவரை இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு துரும்ப கூட அவர் எடுத்து போடல. மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் அவர் தானே பார்க்கணும். எப்படிப்பா ஏன் இவ்வளவு பேரை நம்ம ஒரிசால கொண்டு வர வேண்டியிருந்தது? ஏன் அவங்க எந்த தொழில் சட்டங்கள், வேலை வைக்கிறது சட்டங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாம எப்படி அந்த இடத்துல இருந்தாங்க? இது முதல்வர் கவனத்துல எடுக்கும். இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நீங்க அதை கேட்டீங்கன்னா என்ன வரும்? 10 லட்சம் பேர் இன்னைக்கு வெளிமாநிலத்தோடு வேலை செஞ்சிருக்காங்க. ஏன் அவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க? ஏன் அவங்களுக்கு நம்ம எந்த பாதுகாப்பும் கொடுக்காம இருக்கிறோம்? இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அதை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கணுங்க. அந்த வேலை கிடைக்கிறதுக்கு இளைஞர்கள் தயாரா தான் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முதல்ல நிறைவேற்றணும். நீங்க இப்ப மோதிரம் கொடுக்குறீங்க, நல்ல விஷயம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மோதிரம் கொடுக்குற அதே நேரத்துல சொன்ன திட்டங்கள் இதெல்லாம் அது எந்த திட்டங்கள்லாம் வேலை வாய்ப்பை உடனடியா உருவாக்கும், குறிப்பா இந்த திட்டம் உருவாக்கும் நம்புறேன். அந்த மாதிரி திட்டங்களை எடுத்து செயல்படுத்தணும். இதுதான் நாங்க வைக்கக்கூடிய நன்றி.